அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பெய்த மழையால் பழனி முருகன் படிக்கட்டுகளில் மழைநீர் வெளிவந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துருவார் முருகன். அனைவருக்கும் பழனிமலை தண்டாயுதபாணி வீடுகளில் மூன்றாவது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சர்களால் உருவாக்கப்பட்ட அது மட்டும் இல்லாம ஞான பழத்தின் வடிவமாக கொண்ட ஒரு கோவிலாக புனித தலம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மிகவும் பழமையான இந்த கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி முருகனின் அறுபடை இந்த வீடியோ ரொம்பவே அதனால புராண காலங்களின்படி இந்த ஊர் திருஆவினங்குடி தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் பழனி முருகன் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகனின் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து வந்து இந்த மலையில வந்து தங்கிவிட்டிருக்காரு முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப்போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகன். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என அவை போற்றிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சித்தர்களின் முதன்மையான சித்தரில் ஒருவரான போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகள் 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய போகர் பயன்படுத்தியிருக்கார். 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை வடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சுருக்காங்க. இந்த நவபாசான சிலைக்கு அபிஷேகம் செய்து வழங்கப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோய்களையும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த பழனிமலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது. திருப்புகழ் என்னும் முருகனை பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் முருகனுடன் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுவதாகும். முற்காலத்தில் வாழ்ந்த இடுமன் என்னும் அரக்கன் தனது தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது இந்த இரு மலைகளுமே வைத்து களைப்பாறும்போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராயிருக்கான். 2 மலைகளுமே தூக்கி வந்து இடும்பனை கௌரவிக்கும் விதமாக தான் பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை ஏற்பட்டிருக்கு. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கும் நிலையாமையே நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளித்து தண்டாயுதபாணியாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இந்த பழனி மலையை கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்த பின்பு 450 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்குது.
இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி போன்ற 4 பொருட்கள் கொண்டு தான் அபிஷேகம் செய்யப்படுது. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. சந்தனம், பன்னீர் தவிர்த்த மீத அபிஷேக பொருட்கள் எல்லாமே முருகனின் விக்கிரகத்தில் ஒரு தலையில் வைத்தவுடன் எடுத்து வர்றாங்க. முருகன் சிலை மீது வைத்து எடுக்கப்படும் சிரசு விபூதி சித்தரின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஒரு அரிதான பிரசாதம். பொதுவாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர தினங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. ஒரு நாளில் 6 முறைக்கு முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை அர்ச்சனை, மாலை சாற்றுவதோ எதுவும் செய்யப்படுவதில்லை. திருப்பதி கோவிலின் பிரசாதமான லட்டு எவ்வாறு புகழ்பெற்றதோ அதே போல பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்காக இருக்கு பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் வீற்றிருப்பதால் மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களின் காணிக்கை பெறும் கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்குது. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரத்தின் கூட்டாளியாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் பழனி முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக இந்த கோவிலின் உண்டியில் செலுத்துகிறாங்க. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையெடுத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறாங்களோ அதே போல் பழனி முருகனுக்கு முடியிறுக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய போகர் சித்தரின் சமாதியை வழிபடுவதால் இன்னுமுமே சூட்சும வடிவில் இந்த பழனிமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போகர் நமது குறைகளை தீர்த்தருவார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற, வேலைவாய்ப்பு, தொழில் வியாபாரம் மேன்மை பெற இங்கு வந்து பழனிமலை முருகனை தரிசனம் செய்து கொள்வதாக சொல்லப்படுது. முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானுக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாகவும் நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்து விடுது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.